தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ. சீராக்கின் ஞான புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 5. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைத்த அரிதான புதையல் போன்றவர்கள், விலையுயர்ந்த முத்துக்கு ஒப்பானவர்கள். நல்ல நண்பர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறது, தகுந்த நேரத்தில் உதவி கிடைக்கிறது, நம்முடைய வெற்றியில் பங்கு இருக்கிறது, நமது துன்பத்தில் தோழமையும் நம் கண்ணீரில் ஆறுதலும் அவர்களிடமிருந்து கிடைக்கிறது. தங்களை இழந்து நம்மை ஒளிர்விக்கும் மெழுகுவர்கள் நம்முடைய வளர்ச்சியில் என்றென்றும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே வேளையில் தீய நண்பர்கள் பொறாமையும் போட்டியும் கொண்டவர்கள், பழி வாங்குவதையும் தூவிடுவதையும் நோக்கமாக கொண்டவர்கள், தீய பழக்கத்திற்கு நம்மை அடிமையாக்கி நம் பெயரையும் மரியாதையையும் கெடுத்து வேடிக்கை பார்ப்பவர்கள். இறைவா, இந்த நாளை ஆசிர்வதியும். என் நடை, உடை, பேச்சு என அனைத்தும் ஞானமுள்ளதாயிருந்து நல்ல நண்பர்களை தேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழவும் பிறரன்பு பணியில் வளரவும் எம்மை ஆசிர்வதியும். ஆமேன். வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா, கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா.